ஈடுபட்டுள்ளோம். அதே போன்று எதிர்கால சந்ததி இங்கே இருக்குமானால் அந்த சந்ததிக்கு நீங்கள் எவ்வாறான நிதி ஒதுக்கீட்டை இந்த பிரதேசங்களில் செய்ய உத்தேசித்துள்ளீர்கள்? உங்களுக்கு தெரியும், மாந்த பிரதேச சபையில் தான் நான் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். மாந்த பிரதேச சபை அபிவிருத்தி முழுக்க எமது மண்ணுக்குரியது, மாந்த பிரதேசத்துக்குரியது. அதிலிருந்து எந்த ஒரு வகையான நிதியும் புத்தள பகுதிகளுக்கு செய்ய முடியாது. இருந்தும் எமது அமைச்சரின் நிதிகளில் இருந்து இயலமான வரை புத்தள பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு என்ற வகையில் முஸ்லிம் பிரதேசம் அங்கு நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையில் கணிசமான அளவு மாந்த மேற்கில் உள்ள முஸ்லீம்கள் முஸ்லீம் காங்கிரஸுக்கு தான் வாக்களித்துள்ளார்கள். நீங்கள் கேட்டபடி வெற்றிலை சின்னத்திலிருந்து 4 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என்று கேட்டுள்ளீர்கள். இந்த 4 பேரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளது தனியே முஸ்லீம் வாக்குகளால் அல்ல, முஸ்லீம் தமிழ் வாக்குகளால் தான் அந்த 4 பேரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த 4 பேர் தெரிவு செய்யப்படுவதற்கு முஸ்லீம் வாக்குகளை விட கணிசமான அளவு கூடுதலாக தெரிவு செய்யப்பட்டது தமிழ் மக்களின் வாக்குகளை தான் இந்த 4 முஸ்லீம்களும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதை நீங்கள் தேர்தல் கணக்கீட்டின் முடிவுகளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். தற்பொழுது நீங்கள் உங்களுடைய கட்சி ஆளும் அரசிலே இருந்து கொண்டிருப்பதனால், அதே நேரத்தில் ஆளும் அரசினுடைய கட்சியிலிருந்து 4 பேர் தெரிவு செய்யப்பட்டிருப்பதனால், நீங்கள் அடுத்த நடவடிக்கையாக உள்ளூராட்சி பிரதேச சபை, உங்களுடைய பிரதேச சபை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சத்தியப்பிரமாணம் செய்த பின்பு நீங்கள் எவ்வாறு கூட்டணியுடன் சேர்ந்து செய்வதற்கு உங்களுடைய நடவடிக்கை இருக்கின்றதா, அல்லது எதிர்கட்சியில் இருந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி உங்களுடைய நடவடிக்கையை நீங்கள் எடுக்கப் போகின்றீர்களா, அல்லது ஆளும் கட்சியான அந்த பிரதேசத்துடன் ஒத்துழைத்து உங்களுடைய நடவடிக்கை எடுக்கப் போகின்றீர்களா என்பதை இந்த வேளையில் நான் உங்களுக்கு கேள்வியாக கேட்டுக்கொள்கின்றோம். நல்ல ஒரு கேள்வி ஒன்றை கேட்டீர்கள். நிச்சயமாக முஸ்லீம் காங்கிரஸ் என்பது அரசுடன் இணைந்த ஒரு பங்காளி கட்சியாக காணப்படுவதால் சட்டபூர்வமாக எமக்கு கூட்டணியுடன் இணைவதற்கு முடியாது. இருந்தும் சிறுபான்மை என்ற ஒரே நோக்கத்தில் அந்த கூட்டணி கட்சியும் காணப்படுவதால் அவர்கள் எமது முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினை சட்டபூர்வம் அற்று நாங்கள் ஒன்றாக சேர்ந்து எமது பிரதேசத்தை முன்னேற்றுவோம் என்ற ஒரு உடன்பாட்டுக்கு அவர்கள் வந்துள்ளார்கள். அதனை நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து எப்படியும் எமது நோக்கம் எமது பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும், எமது மக்களை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும். அதற்கு நாம் எந்த மக்களுடனும் அல்லது எந்த இணைப்புடனும் சேர்ந்து எம்மால் இயன்ற பணிகளை தொடர்வதற்கு நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டபூர்வமற்ற முறையில் என்றால் நீங்கள் ஒரு உதவி தலைவர் என்ற பதவியை எடுத்து செயல்பட போகின்றீர்களா, அல்லது உறுப்பினர் என்ற வகையில் நீங்கள் செயல்பட போகின்றீர்களா என்பது அடுத்த கேள்வி. உங்களுக்கு தெரியும், பொதுவாக மாநில பிரதேசத்திலே காணப்படுகின்ற பிரதான அரசியல் கட்சிகளும் அமைச்சர்களும் நாம் எந்த முடிவை எடுக்கின்றோம், எமக்கு எதிராக எப்படி செயல்படலாம், எமது முயற்சியை எப்படி தட்டி கழித்து கீழ்ப்படிய வைக்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதனால் நாங்கள் சில ஒப்பந்தங்களை அல்லது சில வேலை திட்டங்களை ரகசியமாக வெளியிட முடியாத நிலையிலே காணப்படுகின்றோம். அடுத்ததாக உள்ளூராட்சி தேர்தல் முடிவுற்ற அடுத்த நிலையில் வடமாகாண சபை தேர்தல் ஒன்று இடம்பெறுவதற்கு அரசு இடம்பெற இருப்பதாக அரசு அறிவித்துள்ளது. அந்த வகையிலே வடமாகாண தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய அரசியல் வியூகம் எவ்வாறு அமைய போகிறது என்று உங்களால் கூற முடியும்? நான் உங்களிடம் சொன்னேன் ஏற்கனவே, அரசியல் வியூகங்களை எமக்கு வெளியிடுவது மிகுந்த சிரமமாக காணப்படுகின்றது. நான் அரசியல்வாதிகளிடம் இச்சந்தர்ப்பத்தில் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். மாந்த பிரதேசம் எமது மண், மாந்த பிரதேச மக்கள் எமது மக்கள், எமது மக்களை நிம்மதியாக வாழ விடுங்கள், எமது மக்களின் அபிவிருத்தியை தடை செய்யாதீர்கள், எமது மக்களுக்காக நாம் எடுக்கின்ற முன்னெடுப்புகளை நீங்கள் அப்படியே தடுத்து நிறுத்தி எம்மை செயல்படுத்த தடுத்து விடாதீர்கள். மாந்த பிரதேசத்தை நாங்கள் முன்னெடுத்து சென்று அம்மக்களை அபிவிருத்தி செய்து அம்மக்களை நிம்மதியாக வாழ்வதற்குரிய சகல நடவடிக்கையும் எடுக்கின்றோம். மாந்த பிரதேசத்திலிருந்து
அமைச்சருடைய ஆதரவாளர்கள் மாநில பிரதேசத்தில் உள்ள வளங்களை சுரண்டி எடுத்துக்கொண்டு தாங்கள் எவ்வாறு இந்த மாநில பிரதேசத்தில் இருந்த வளங்களை சுரண்டி எடுத்து தாங்கள் உழைத்துக் கொள்ளலாம், தாங்கள் வாழலாம் என்ற ஒரே நோக்கத்தில் செயல்படுகின்றார்களே வழியே இந்த மாநில பிரதேச மக்கள் அதில் நன்மையடைய வேண்டும், அவர்கள் அதனால் வாழ வேண்டும் என்று சிந்தனை செய்வதில்லை. அவர்களும் சுய அரசியலுக்காக மாநில பிரதேச மக்களை அவர்கள் பகரக்காரர்களாக பயன்படுத்தி அங்கு வருகின்ற நாம் எந்த வேலை திட்டத்தை எடுத்துச் சென்றாலும் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு உடனே அதனை தடுத்து நிறுத்தி விடுகின்றார்கள். ஏனென்றால் இந்த அரசியலை ஒரே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு அவர்கள் செயல்படுகின்றார்கள். மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், மக்கள் அங்கு அவர்களுக்கு அபிவிருத்தி நடக்க வேண்டும், மக்களுக்காக வாழ வேண்டும் என்று இந்த அரசியல்வாதிகள் தங்கள் சேவைகளை செய்யவில்லை. அங்கு நடக்கின்ற விடயம் என்னவென்றால், நான் நினைக்கின்றேன், நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன், அங்கு காணப்படுகின்ற அமைச்சரிடம், ஆளுங்கட்சி அமைச்சரிடம் நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன், எமது மக்களை எமது மண்ணில் பிறந்த எமது மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு, அவர்களது அபிவிருத்தியை நாம் செய்வதற்கு தயவு செய்து எங்களுக்கு தடங்களாக இருக்க வேண்டாம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து அரசியலுக்காக மக்களுக்கு சென்றடைய வேண்டிய சேவைகளை தடுத்து நிறுத்தி விடாதீர்கள். நாம் என்னால் இயன்றவரை எங்கேயோ தேடி எங்கெங்கெல்லாம் எமது மக்களுக்கு பிரயோசனப்படுமோ அங்கெங்கெல்லாம் தேடி எமது மக்களை அபிவிருத்தி செய்வதற்கும், எமது மக்களை முன்னெடுத்து எமது மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும், எமது பிரதேசத்தை ஒரு சிறந்த பிரதேசமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த முயற்சியிலே நீங்கள் விரும்பினால் எங்களுக்கு உதவி செய்து எங்களை மேலும் மெருகூட்டி எங்கள் மக்களுக்கு எம்மால் இயன்ற சேவைகளை செய்வதற்கு உதவுமாறு நான் இச்சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக வடமாகாண சபை தேர்தலில் தங்களுடைய கட்சி தனித்து போட்டியிட போகின்றதா அல்லது ஆளும் கட்சியில் சேர்ந்து போட்டியிட போகின்றதா என்பதை உங்களால் கூற முடியுமா? இன்னும் இது பற்றிய முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக மாந்தை மேற்கு பிரதேச மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது அல்ல கூற விரும்புவதை கூற முடியும். மாந்தை பிரதேச மக்களை நான் மிகவும் நேசிக்கின்றேன். இந்த மக்கள் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியிலே, ஒரு மிகுந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே மாந்தை பிரதேசத்துக்கு ஒரு நேர்மையான ஒரு அரசியல் வேண்டும், நிம்மதியான ஒரு தலைமைத்துவம் வேண்டும் என்ற நோக்கத்துக்காக மக்கள் என்னை தெரிவு செய்துள்ளார்கள். ஆகவே அந்த மக்களுக்கு நான் இத்தருணத்தில் நன்றியை கூறிக்கொள்வதோடு, மக்கள் எச்சந்தத்திலும் ஏமாற்று அரசியல்வாதிகளை கண்டு ஏமாந்து விட வேண்டாம். நான் நிம்மதியாக எமது பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கு நீங்கள் எனக்கு ஒத்துழையுங்கள். நான் ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் நிற்கின்றேன், ஒரு பொது மனிதனாக நிற்கின்றேன். எனது ஒரே குறிக்கோள் எனது மாநில பிரதேச மக்களை பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதோடு மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், மக்கள் பாரம்பரியமாக தமக்குரிய இடங்களிலே மிகவும் சுதந்திரமாக வாழ வேண்டும். எமது சிறுவர்கள் சிறார்கள் நாளைய எமது உலகில், நாளைய எமது இலங்கையில் சவால்களுக்கு முகம் கொடுத்து ஒரு சிறந்த ஒரு பிரஜைகளாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் நான் இந்த அரசியலிலே வந்துள்ளேன். எனவே மக்கள் எனக்கு ஒத்துழைத்து எனது பிரதேசத்தை கட்டி சிறப்பான ஒரு பிரதேசமாக கட்டியெடுப்பதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இத்துடன் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தந்து இன்னொரு நேரம் எங்களுடன் உரையாடிய ரஃபீக் அவர்களுக்கு இந்த வேளையில் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறோம். நீங்கள் இப்படியான முயற்சியிலே விடத்தல் தீவு என்ற சார்பிலே இந்த இணையதளத்தை துறந்து எங்களது எனக்கு மிகவும் ஒரு பெருமைப்படுகின்றேன். நீங்கள் எதிர்காலத்திலே வளர்ச்சியடைந்து வன்னி பிரதேசத்துக்கு இவ்வாறான ஒரு இணையதளத்தை துறந்து நீங்கள் உயர்வடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பேட்டியினை என்னோடு சேர்ந்து மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் செயல்படுவதற்கு நான் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.